ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன இயர் டிசம்பர் 31 ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ முக்கியமான வீடியோ ஒன்று போட பாருன்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான வீடியோ இந்த வீடியோ தான். ஸோ வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா மூன் வாக் அப்படின்னு சொல்கிற ஒரு மூவிக்கு நம்மளுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஆடியோ லான்ச் தான் போக போகிறோம். ஏஆர் ரஹ்மான் சாரும் பிரபுதேவா சாரும் வர போகிறாங்க. நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு சாங்கு அதெல்லாம் நிறையவே பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வைப் பண்ணலாம் காய்ஸ். ரெடியாக கெட் ரெடி வித் மீன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் இருக்கும், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி அப்படியே போக வேண்டியதான். போயிட்டு ஒரு நிறைய விஷயத்த உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுலேருந்தே பிரபுதேவா மாஸ்டர் பார்த்து டான்ஸ் ஆனவன் நான். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. ஸோ அவரை இன்னைக்கு பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு ரொம்பவே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்தமாரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்து நான் ஃபுல்லாக டிவியில் பார்த்துருக்கேன், சினிமாவில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்கிறது வார்த்தையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் சார் சாங் எவ்வளோ பேர் என்னவோ சாங் கேட்டிருப்பீங்க. ஹாப்பியில் ஒரு சாங் தான் கேட்பீங்க, டிப்ரெஷனில் ஒரு சாங் தான் கேட்பீங்க, சேடாக சரி சந்தோஷம் எதாக இருந்தாலும் அவர் சாங் தான் கேட்பீங்க. ஸோ இன்றைக்கி அவர் சாங் நான் நேரில் போய் கேட்க போகிறேன் அப்படின்னும் போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க. இதான் என்னோடய ஃபுல் காஸ்டியூம். மறக்காமல் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்கிறேங்க காய்ஸ். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம இங்கேருந்து இப்போது கிளம்பி போகணும். நம்ம இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்யபாமா காலேஜில் நடக்குது, அது ஓஎம்ஆரில். ஸோ நம்ம இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸோடு 4 பேர் போக போகிறோம். 4 பேருமே அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். சரி, ஓகே, நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களாம் கால் பண்ணி வர சொல்லணும். ஒருத்தன் இப்போ ரெடி ஆகிட்டு இருப்பான், ஒருத்தன் இன்னும் கிளம்பி இருக்க மாட்டான். எல்லாரையும் கால் பண்ணி வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தாச்சு. இப்போது நம்ம கூட பார்த்தீங்கன்னா மகி ப்ரோ இருக்கார், ஹாய் சொல்லுங்க. அப்புறம் யுகன் ப்ரோ இருக்கார் என் கூட, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா கேங்லேயும் ஒருத்தர் லேட்டாக வருவான்ல, அதே மாதிரி எங்கள் கேங்லேயும் ஒருத்தர் லேட்டாக தான் வருவான் எப்பயுமே. நான் கிளம்பி 2 hours ஆகுது. இப்போ தான் வீட்டிலேருந்தே கிளம்பி வரானா காய்ஸ். இப்போ தான் காய்ஸ் வரானே அவன். லேட்டாக பார்க்குறத பாருங்க காய்ஸ். கிளம்பியாச்சு இங்கேருந்து. minutes later. இது எந்த ஏரியாடா இது? தாளம்பூர். ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தாழம்பூரில் இருக்கோம். சரி, நம்ம இப்போ தாழம்பூரில் இருக்கோம். சரி, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? ஒரு 8 கிலோமீட்டர். ஓகே, இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கான். ஸோ அதனால் நாங்கள் டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வந்திருக்கோம். டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ தான் டைம் 3:30 ஆகுது. ஈவெண்ட் 6 o'clock தான் அங்கே. 6 o'clock ஈவெண்ட்டு. ஸோ 4 o'clockலாம் டிக்கெட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம 4 o'clockலாம் அங்கே உள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் கூட வந்துடலான்னு நினைக்கிறேன். 6 o'clock நம்ம ஸ்ட்ரைட்டாக ஈவெண்ட் போனாலே போதும். ஓகே காய்ஸ், நம்ம இப்போது காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். வண்டி ஓட்டி தாலி பொறுமையாக போடா. ஈவெண்ட்டுக்கு ஒன்றா சேர்ந்து போகிறோம். உயிரோட போனோம்ல, அவங்க கூட சேர்ந்து எப்படி அது
சரி ஓகே. ஏன்னா பாரு இது எந்த ரூட்? இது கேளம்பாக்கம் ரூட்டா? மேப்ல பார்த்து தாழம்பூர் கரெக்டா? தாழம்பூர் ரோட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. வர வழி ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டு. நாங்கள் அப்படி இப்படின்னு பார்த்து பொறுமையாக வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது. நாங்கள் சும்மா உட்காந்துருக்கோம் ஜாலியாக. சரி ஓகே, இப்போ வந்து நாங்கள் அப்படியே வண்டியிலேருந்து கிளம்ப போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். ஒரு வழியாக வந்தாச்சு காய்ஸ். இப்போ வந்து பார்க்கிங் வந்து அங்கேயே நிப்பாட்ட சொல்லிட்டாங்க வண்டியை. ஸோ அதனால் இவ்வளோ தூரம் நடந்து வரதாகிடுச்சு. இதுவே ஒரு கிலோமீட்டர் வரும்போது, அது இல்லாமல் ஈவெண்ட்டுக்கு ஸ்டேஜ் வேறு அங்கே இருக்குது. அதுவே கரெக்டாக 1 கிலோமீட்டர் வரும். நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுதான் சத்தியபாமா ஆல்ரெடி வந்திருக்கோம். நாங்கள் ஸ்கூல் டைமில் வந்திருக்கோம். நானும் அவனும் வந்திருக்கோம். தான் ஸ்கூல் டைமில் கூப்பிட்டு வருவாங்க. மந்த்லி மே மந்த் ஆனால் இங்கே சத்தியபாமா காலேஜ் கூப்பிட்டு வருவாங்க. சும்மா 1 வீக் கூப்பிட்டு வருவாங்க. இங்கே வந்து நிறைய இப்போ செலிபிரிட்டியாக வரேன். அது வேற கதை. இப்போ வந்து அங்கே அப்போ வரும்போது வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண வைப்பாங்க. வெளியே கூப்பிட்டு போவாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து அப்போ வந்த மெமரிஸ்லாம் இப்போ ஞாபகம் வருது. ஓகே, அப்படியே போகலாம். இங்கே வேறு செம்ம போலீஸ் இருக்காங்க. நான் வீடியோ அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் இப்போ டிக்கெட் கேட்டாங்க. டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போது ஈவெண்ட் அங்கே நடக்க போகுது. ஸோ வந்து நாங்கள் உள்ளே இருக்கோம். காய்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு சோகம். இப்போ வந்து 2 பேருக்கு மட்டும்தான் கோல்டன் பாஸ். அதனால் வந்து 2 பேர் மட்டும்தான் இங்கே கோல்டன் டிக்கெட்டில் இங்கே உட்கார முடியும். மற்றவங்களாம் வந்து அங்கே ஏஆர்ஆர் சொல்லிட்டு ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு அங்கே தனியாக இருக்குது, அங்கே தான் போய் உட்கார முடியும். அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கோன்னா, சரி கொஞ்ச நேரம் மாற்றி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். உள்ளே போனாலும் தெரியும். ஏன்னா இப்போவே டைம் என்னாச்சு, 4:30 ஆகுது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. அது வரைக்கும் நாங்கள் சும்மா தான் உட்காரணும். வெயில் வேறு அடிக்குது, இவ்வளோ வெயில். எல்லாம் பாருங்கள் எப்படி பார்த்து நிற்கிறானுங்க. என்ன பண்ணுறது, ஒரே வெட்ட வழியாக தான் இருக்குது. வெயில் அடிக்குதுன்னா கொண்டாத்துல போய் சில்லுன்னு ஆகிடும். பனி போய் அதெல்லாம் கையில் போட்டு வந்தோம் சொட்ரு. கைட்டுறாத. இப்போ ஓகே தான், பட் வந்து நைட்டு மழை வராமல் இருக்கணும், அதுதான் நல்லது. மழைலாம் வந்துச்சுன்னா ரொம்ப மழை வந்துச்சுன்னா மொத்தமாக காலியாகிடும். இல்லை மழைலாம் வராது எப்படியோ. இசை புயல் வராதுல, அதனால புயல் வந்தால் மழை வரும் ப்ரோ கண்டிப்பா. அப்படின்றா? புயல் வந்தால் மழை அவ்வளோ புயல் வருது. வைகை புயல், இசை புயல். வைகை புயல் நடன புயல் ராது. நடன புயல் வராது. வடிவேல். ஓகே மொத்தம். ஓகே 3 புயல் வராங்க. நம்ம வந்து நைட்டு வந்து புயல் 3 புயலும் போட்டு தாக்குவாங்க. கோல்டன் சைடு வர சொல்லுங்க. ஐயோ ரைட்டு. நம்ம வந்து இப்போதான் காமெடி அடிக்கிறானுங்க. ரைஸ் நாங்கள் வாங்கியாச்சு. என் கையில் இது குத்த அமிச்சாங்க சும்மா உட்காரத்துக்கு. ரைஸ் ஒரு வழியாக வந்து உள்ளே வந்தாச்சு. 2 பேர் வந்து ரொம்ப லாங்கில் உட்காந்துருக்காங்க. ஸோ கிட்ட இருக்கோம்னு நினச்சா ரொம்ப லாங்கில் இருக்குது. எங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இங்கேருந்து ஸ்டேஜ் ஃபுல்லாகவே தெரியுது. 2 பேர் வந்தாச்சு. முன்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. நான் தான் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்த மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லை, நம்ம தான் கூட்டம் வர ஆரம்பிக்கும். சரி முன்னாடி உட்காரலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சீக்கிரமாக வந்தோமே. ஸ்டேஜில் ரிஹர்சல் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே யார் நிற்குதுன்னு தெரியுதா? பாபா மாஸ்கர் நினைக்கிறேன். அவர் தான்டா, பாபா மாஸ்கர் தான்டா. கைஸ், நம்ம நினச்ச மாதிரியே ஒரு வழியாக ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மணிமேகலை அக்காவும் அப்புறம் நமக்கு எல்லாருமே பிடிச்ச அர்ஷத் கான் அவர்களும் நம்ம ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க.
என்னைய போய் ஏற்றி விட்டீங்க. அதான் சார் அவங்கள ஏத்து சாங் டான்ஸ் ஆட சொன்னா உங்களை ஏத்தி விட்டாங்க. அண்ணா மைக்க மட்டும் வச்சிருவோண்ணே, நம்ம ஒரு டான்ஸ் போறோண்ணே. சார் இவங்க போட்டு நான் பின்னாடி பாக்குறேன். இவங்க பண்ணட்டும். அது யதார்த்தமா பண்ணதுதான். அது அவர் தான் கூப்பிட்டு போனார். வந்து கேரளம் வந்து வாடா நீங்க பிரியாணி சாப்பிடலான்னு கூப்பிட்டு போனாரு. போகும்போது திடீர்னு பார்த்தா ஷாக் ஆயிடுச்சு. எது பண்றாரு பார்த்து சாமி கும்பிட்டு இருந்தாரு. இது ஒரு தேச துரோகம்னு எல்லா லாங்குவேஜ்லும் எல்லாத்திலையும் போட்டு, தெலுங்கு மலையாளம் எல்லாத்திலையும் போட்டாங்க. எல்லாருமே போன் வேற நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் அந்த மனுஷன் அப்படி பண்ணிட்டீங்க. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அண்ணன் இதுல இருந்து விஜய் அண்ணன் போன் பண்றாரு, தளபதி போன் பண்றாரு. ஏண்டா அந்த மனுஷன் இப்பதான் கொஞ்சம் நிமிர்ந்து வந்தாரு, ஒரே ரியாக்ஷன் போட்டு காலி பண்ணிட்டாரு. சத்தியமா இல்லைண்ணா, டேய் நீ என்னென்ன டைம்ல என்னென்ன பண்ண எனக்கு நல்லா தெரியும். அவனை பத்தி ஜாலியா தான் தெரியும். மறுநாளே விஷால் சார் வந்து என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு. Come back. யாரா நீங்க? மூன் வாக் ப்ரமோஷனுக்கு வந்திருக்கோம். அப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? Out, out, out. Bloody souls. மாஸ்டர் அவர் ஆடாத ஆட்டமா, இவர் போடாத பாட்டா, இதெல்லாம் நமக்கு தேவையா மாஸ்டர்? யூ ஆர் ரைட். கூப்பிட்டீங்களா மாஸ்டர்? ஐயோ ஒன்னும் இல்ல சாந்தி. இந்த பக்கம் அன்பு இல்லையா? நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வர போறாரு, அதனால வந்து எல்லாருமே ஹைப்பா இருக்காங்க. நடுவுல எல்லாம் என்ன கேப் இருக்குது? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏஆர் ரஹ்மான் சார் வர போறாங்க. ரெடியா இருக்கும். எங்கடா இருக்கு?
காய்ச்சி அவனை ஒருத்தன் பொருளையை கலப்பி விட்டான் ஏன் பின்னாடி வராது, அதனால எல்லாம் ஏஞ்சிக்கிட்டு பார்த்துருக்குறாங்க. அது வராரு பாருங்க. அவர் இங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்க மாட்டாரு, ஸ்டேஜில் தான் என்ட்ரி கொடுப்பாரு. நாங்களும் ஏஆர் ரஹ்மான் வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷமா காத்துக்கிறோம். அவர் வர மாதிரி தெரியல. எல்லாருமே அமைதியா உட்காந்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷமா எல்லாருமே இப்படிதான் உட்காந்துருக்கோம். அவர் எப்பதான் வருவாருன்னு தெரியல. எல்லாருமே ஒரு வழியா ஏஆர் ரஹ்மான் சார் வந்துட்டாரு. சந்தோஷம். அண்ட் மூன் வாக் திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். படத்தை வச்சிருக்கக்கூடிய ஸ்டார்ல இருந்து கேஸ்ட் இன்க்ளூட் நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து ஏஆர் ரஹ்மான் சார் பேச கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நான் கோட்டுக்கு போறோம். ஹியூமனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? லாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டாரு गाइस. லாரன்ஸ் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். சிம்பிளா இருக்கு. முதல்ல என்னுடைய மாஸ்டர் பிரபுதேவ மாஸ்டருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கணும். வணக்கம், நானே பேசுறேன். அது அந்த விஷயம் தான் அந்த பிராக்டிஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. மாலை வணக்கம். ரொம்ப அழகான மேடை. கைஸ் ஈவெண்ட்டில் எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்டில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் செம்ம ஜாலியாக ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மூன் வாக் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக வந்து வெளியே வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு ஈவெண்ட்டு. நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்றதால நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இப்படியே வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ வந்து இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஸோ வந்து எல்லாத்தையுமே நான் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறேன். காய்ஸ் நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க 2 பேரும் நான் நேரில் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல்
எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால முக்கியமாக எனக்கு வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டாரு. அதை வந்து சொல்லணும்னு வச்சிங்கன்னா அவர் வருவார் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் தான் எனக்கு குருவே. ஸோ வந்து ஏஆர் ரஹ்மான் சாரும் பார்த்தேன். அவங்க 3 பேரும் ஒரே ஸ்டேஜில் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ இதே மாதிரி வந்து யாரெல்லாம் ஏஆர் ரஹ்மான் சார் பிடிக்கும், அவரோட சாங் பிடிக்கும், அப்புறம் வந்து பிரபுதேவா மாஸ்டர் சாங் பிடிக்கும், அவரோட டான்ஸ் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து என் லைஃப்பில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க நேரில் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்க படத்துக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அவங்க கூட வந்து டான்ஸ் பண்ணுவேன். அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பாக நான் போடணும். ஏன்னா வந்து டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்க கூட வந்து என் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நடத்தி காட்டுவோம். ஸோ வந்து அப்படியே இப்போ வெளியே வந்தாச்சு, பைக் எடுக்க போயிட்டுருக்கோம். ஓகே ஓகே கட்டுறா. உனக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே உருவாக்கி கொடுத்த சார்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் போக வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் உனக்கு கண்டிப்பாக உனக்கு கூட்டின்னு போகிறேன். ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் பார்த்துருக்க. நீ வேற ஆக்சுவலாக காய்ஸ் இவன் வந்து பெரிய சிங்கரு. உன் ஐடி சொல்லிடுறான். அவன் ஐடி பேர் வந்து கானா யுகன் அஃபிஷியல். ஓகே. அவன் ஐடியில் வந்து போய் பாருங்கள். எல்லாருமே சாங்லாம் சூப்பராக பாடுவான். ஸோ வந்து நாங்கள் 2 பேருமே சாங் பாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கோசம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 நாளில் இல்லை 1 வீக்கில் வந்து நான் 2 பேர் பாட்டு பாடி போட போகிறோம். ஸோ அதை வந்து யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாருமே பாருங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இப்போ வந்து நம்ம போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குறேன். பாய் காய்ஸ்.